எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், தமிழ்நாடு அரசு பொதுச் செயலாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எம்ஜிஆர் மாளிகை, அஇஅதிமுக தலைமை கழகம் அலுவலகம், அவை சண்முகம் சாலை, ராயப்பேட்டை, சென்னை 14. பொருள்: நாடு முழுவதும் PACL வேல்ஸ் அக்ரோடெக் கார்ப்பரேஷன் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் சுமார் 5,85,00,000 முதலீட்டாளர்கள் ஏறத்தாழ ரூ. 49,100 கோடி முதலீடு செய்துள்ளார்கள். தமிழகத்தில் மட்டும் சுமார் 1 கோடி முதலீட்டாளர்கள் ஏறத்தாழ ரூ. 10,000 கோடி முதலீடு செய்துள்ளார்கள். 2016 முதல் இந்த நிறுவனம் செயல்படுவதற்கு உச்சநீதிமன்றத்தால் தடை விதிக்கப்பட்டு 6 மாத காலத்தில் முதலீட்டாளர்களுக்கு பணத்தை திருப்பி வழங்க வேண்டும் என்று ஓய்வு பெற்ற நீதிபதி RM லோதா தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டது. ஆனால் இதுவரை 10 வருடங்கள் கடந்தும் திரும்ப வழங்கப்படவில்லை. எனவே முதலீட்டு பணத்தை முதலீட்டாளர்களுக்கு திரும்ப கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தாங்கள் தங்கள் தேர்தல் அறிக்கையில் வெளியிட வேண்டும் வேண்டுதல் சம்பந்தமாக மாண்புமிகு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சமர்ப்பிப்பது. சார், கொஞ்சம் சத்தம் இல்லாம கேளுங்க. 1983ஆம் ஆண்டு ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரை தலைமையிடமாக கொண்டு வேல்ஸ் கிரீன் ஃபாரஸ்ட் என்ற நிறுவனம் நிர்மல் சிங் பாங்கு என்பவரால் தொடங்கப்பட்டது. அதன் பிறகு மேற்படி நிறுவனம் 1996ஆம் ஆண்டு முதல் டெல்லியை தலைமையிடமாக கொண்டு வேல்ஸ் அக்ரோடெக் கார்ப்பரேஷன் லிமிடெட் என்ற பெயரில் செயல்பட்டு வந்தது. மேற்படி நிறுவனத்தில் நாடு முழுவதும் சுமார் 5,85,00,000 முதலீட்டாளர்கள் ஏறத்தாழ 49,100 கோடி முதலீடு செய்துள்ளார்கள். தமிழகத்தில் மட்டும் சுமார் 1 கோடி முதலீட்டாளர்கள் ஏறத்தாழ ரூபாய் 10,000 கோடி முதலீடு செய்துள்ளார்கள். மேற்படி நிறுவனம் நாடு முழுவதும் 23 மாநிலங்களில் 193 மாவட்டங்களில் செயல்பட்டு 3.85 லட்சம் ஏக்கர் நிலங்களை வாங்கியுள்ளது. மேற்படி நிறுவனம் செயல்படுவதற்கு தடை விதிக்க வேண்டி செபி அமைப்பு ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தில் 1999ஆம் ஆண்டு வழக்கு தொடுத்தது. மேற்படி வழக்கில் PACL நிறுவனம் 1956 கம்பெனிகள் சட்டத்தின் கீழ் இயங்கலாம் என்று 2001ஆம் ஆண்டு PACL நிறுவனத்திற்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதன் பிறகு செபி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து 22/8/2014 அன்று PACL நிறுவனம் பொதுமக்களிடமிருந்து முதலீடு பெறுவதற்கு தடை விதித்து தீர்ப்பு வழங்கியது. மேற்படி முறையீட்டு தீர்ப்பை எதிர்த்து PACL நிறுவனம் SAT அமைப்பிடம் முறையிட்டதில் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தாங்கள் தலையிட முடியாது என்று மறுத்துவிட்டது. இறுதியாக உச்சநீதிமன்றம் கடந்த 2/2/2016 அன்று PACL நிறுவனம் செயல்படுவதற்கு நிரந்தரமாக தடை விதித்து ஓய்வு பெற்ற நீதிபதி மாண்புமிகு RM லோதா தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டு மேற்படி கமிட்டி PACL நிறுவனத்தின் சொத்துக்களை கண்டறிந்து விற்று PACL நிறுவனங்களாக செயல்பட்ட 640 கம்பெனிகளில் உள்ள முதலீட்டு பணத்தை மீட்டெடுத்தும் PACL நிறுவனத்தில் முதலீடு செய்து பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு முதலீட்டு பணத்தை 6 மாத காலத்தில் திருப்பி வழங்க வேண்டும் என மகத்தான தீர்ப்பை வழங்கியது. ஆனால் அதன் பிறகு இதுவரை 9 வருடங்கள் கழித்து முதலீட்டாளர்களுக்கு பணம் திருப்பி கொடுக்காமல் RM லோதா கமிட்டியும் செபியும் காலதாமதப்படுத்தி வருகிறது. இதனால் குறிப்பாக தமிழகத்தில் PACL நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ள அனைவரும் ஏழை விவசாய கூலி தொழிலாளர்கள் குடும்பத்தினர், அரசு மற்றும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்த மாத ஊதியம் பெறும் பணியாளர்கள் ஆவார்கள். முதலீடு செய்துள்ளவர்களில் பல முதலீட்டாளர்கள் இறந்து விட்டார்கள். முதலீட்டாளர்களில் பல நபர்கள் 75 வயதை கடந்தவர்கள் என்பதால் அடிக்கடி ஏற்படும் உடல்நலக் குறைவிற்கு மருத்துவ சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் பெருத்த சிரமத்தை சந்தித்தும், இன்னும் பல முதலீட்டாளர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்ய பணம் இல்லாமலும் அன்றாட குடும்பம் நடத்துவதற்கு கூட பணம் இல்லாமல் பெருத்த சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். PACL நிறுவனத்தில் முதலீடு செய்த எங்கள் பணத்தை திருப்பி தர வேண்டி கடந்த 21/9/2022 அன்று சென்னை செபி அலுவலகம் முன்பு அற வழியில் காத்திருப்பு போராட்டம் நடத்தியும், அதன் பிறகு கடந்த 21/8/2023 அன்று சென்னையில் உள்ள செபி அலுவலகத்தை 6000க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள் மற்றும் களப்பணியாளர்கள் முற்றுகையிட்டும் போராட்டத்தில் ஈடுபட்ட போது கைது செய்யப்பட்டு மண்டபங்களில் அடைத்து வைக்கப்பட்டு
அன்று மாலை விடுதலை செய்யப்பட்டு செபி அமைப்பினர் அழைப்பின் பேரில் செபி அலுவலகத்தில் எங்களை அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். பேச்சுவார்த்தையில் 5/12/2023 அன்று மும்பையில் உள்ள செபி அலுவலகத்தில் ஆரம்ப வாதா கமிட்டியை சந்திப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. அதன் பேரில் 5/10/2023 அன்று முதலீட்டாளர்கள் களப்பணியாளர்கள் 7 நபர்கள் கொண்ட குழு மும்பை சென்று ஆரம்ப வாதா கமிட்டியை சந்தித்து முதலீட்டாளர்களுக்கு விரைந்து முதலீட்டு பணம் வட்டியுடன் திரும்ப வழங்க வேண்டும் என்றும் முதலீட்டு பணம் திரும்ப கொடுப்பதில் காலதாமதம் ஏற்பட்டு வருவதால் நிறைய முதலீட்டாளர்கள் களப்பணியாளர்கள் மன உளைச்சல் காரணமாக தற்கொலை செய்து கொண்டுள்ளார்கள் என்றும் முதலீட்டாளர்களுக்கு பணத்தை திரும்ப வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவதால் EACL நிறுவனத்தில் பல்வேறு நிலைகளில் பணிபுரிந்த களப்பணியாளர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் தினம் மோதல் போக்கு ஏற்பட்டு காவல் நிலையம் வரை சென்று புகார் கொடுத்து களப்பணியாளர்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகி அவமானப்பட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார்கள் என்பதையும் தெரிவித்தோம். அதன் பிறகு 8/1/2024 அன்று அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பும் மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு விரைந்து நிலுவையில் உள்ள வழக்கை முடித்து முதலீட்டாளர்களுக்கு முதலீட்டு பணத்தை வட்டியுடன் சேர்த்து வழங்க வேண்டி முதலீட்டாளர்கள் அனைவரும் தனித்தனியாக அந்தந்த மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தோம். அதன் பிறகு 12/1/2024 அன்று அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர், மாண்புமிகு மத்திய நிதி அமைச்சர் ஆகியோருக்கு தனித்தனியாக முதலீட்டு பணத்தை திருப்பி தர பதிவு தபால் அனுப்பியிருந்தோம். இறுதியாக 25/2/2024 அன்று திருச்சி மாவட்டம் வால்வேல்புத்தூரில் விவசாய முன்னேற்ற கழகம், PACL முதலீட்டு பண மீட்பு குழுவினரும் சேர்ந்து சுமார் 50,000 முதலீட்டாளர்கள் களப்பணியாளர்கள் கலந்து கொண்ட PACL முதலீட்டு பண மீட்பு மாநாடு நடத்தி விரைந்து முதலீட்டு பணத்தை வழங்க வேண்டி மாண்புமிகு பாரத பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளோம். ஆனால் இதுவரை ரூ.19,000 வரை முதலீடு செய்தவர்களுக்கு மட்டுமே, அதுவும் முறையாக இணையதள ஆன்லைன் பதிவு செய்தவர்களுக்கு மட்டுமே முதலீட்டு பணம் திரும்ப கொடுத்து வருகிறது அந்த காலகட்டத்தில். எனவே நிலைமையின் அவசியம் கருதி PACL நிறுவனத்தில் முதலீடு செய்த அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் விரைந்து முதலீட்டு பணத்துடன் வட்டியும் சேர்த்து கிடைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டி மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்ல 20/2/2025 வியாழக்கிழமை சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டோம். அதன் பிறகு பலமுறை மாண்புமிகு பாரத பிரதமர், மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர், செபி மற்றும் மாண்புமிகு ஆரம் லோதா கமிட்டிக்கு முதலீட்டாளர்களுக்கு விரைந்து பணத்தை திருப்பி வழங்கிட வேண்டி பதிவு தபால் அனுப்பியுள்ளோம். பொதுமக்களின் வாக்குகளை பெற்றுக்கொண்டு PACL நிறுவனத்தில் முதலீடு செய்த ஏழை எளியோரின் பணத்தை திருப்பி வழங்க விரைந்து நடவடிக்கை வேண்டி மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி இதுவரை பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கேள்வி எழுப்பாத பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை கண்டித்ததோடு முதலீட்டாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட வேண்டி உடனடியாக முதலீட்டாளர்களுக்கு விரைந்து பணத்தை வழங்கி திருப்ப வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டி மாண்புமிகு பாரத பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வலியுறுத்தி கடந்த 25/9/2025 வியாழக்கிழமை மதுரை பழங்கானத்தம் நடராஜ் தியேட்டர் அருகில் ஒரு நாள் அடையாள